தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. லவ் யூ டூண்ணா. சாப்பிட்றலாம், மணி 10 ஆயிடுச்சு. அக்கா போங்க, உன்னை காரணம் சொல்லி தான் சாப்பிட்லான்னு பார்த்தா நீ வரும்போது சாப்பிட்லான்னுங்கிற. அங்கே பேர் லைட்டாக சாப்பிட்டு அங்கே போய் மதன்னு ஒரு தூக்கத்தை போடுறோம், ரிட்டர்ன் வரோம். அங்கே எதுக்கு ஆயிடுச்சு இப்போ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ பாயிண்ட்லாம் ரசிக்க தான். எப்படி இருக்குது பாருங்களேன், க்ரீனிஷ், லைட்டாக மழை, ஈரமான ரோடு, முழுக்கட்டின் டயரு, கார்னிங் போட்டால் வழுக்கும் டயரு. இதுதாங்க பீஸ்ஃபுல்லு. ராஜு பாய், 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். குட் மார்னிங் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ இந்த வியூ பார்த்தாலே எந்த ஏரியான்னு தெரிஞ்சிருக்கோம். கிச்சா வீட்டு பக்கத்தில் தான் இருக்கோம். நம்மளோட ஜெரி பைக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, அண்ட் நம்மளோட ஹெச்ஆர் பைக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம கடந்த 2 வருஷமாக நம்ம எந்த வண்டியுமே ரெடி பண்ணாமல் வச்சுருந்தோமா. கடைசி இது வந்து சிம்லாவா சிக்கிமாடா, சிக்கிம். இங்கே கோயம்புத்தூரில் சரியான காற்று வச்சாரு. வந்ததுலேருந்து நேற்றுக்கான ஒரு 10% நினைக்கிறேன்டா. பேண்ட்டு கீழே இறங்கிட்டே போகுது. இங்கே வந்துட்டு ஆனைக்கட்டி மலைக்கு வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இது விட்டால் மறுபடியும் இங்கே கோயம்புத்தூர் விட மாட்டாங்க. அதனால் வண்டி சர்வீஸ் இதனால் புரியுதா, நாங்கள் ஏன் சேலத்தில் சர்வீஸ் விடாமல் கோயம்புத்தூர் வந்து விட்டுன்னு வண்டி எடுக்க போகிற சாக்கில் அப்படியே ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வரோம். நேற்றே வண்டி ரெடி ஆகிடுச்சு, ஆனால் இன்றைக்கி தான் வண்டி ரெடி ஆகுதுன்னு எங்கள் வீட்டில் ஒரு டகால் அடிச்சுட்டு இப்போ வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் யானைக்கட்டி மலை ஏறி இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்கு போக போகிறோம். வாங்க நம்ம பைக் வியூவிலேருந்து பார்ப்போமா. எங்கண்ணாவா வரியா எங்க கூட வரமாட்டியா? வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா வீட்டில்? யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதா? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க அப்பாவா? பெரிய நைட்டு ஓட்டுவியா? இப்பயே ஓட்டுவியா? போலாம். அம்மா என் க்ளவுஸ் உன் பேக்கில் தானே இருக்கு. வேணுமா? நான் அங்கே ஹைவேல போய் எடுத்துக்கிறேன். பேக்கே அங்கே தான் இருக்கு, பேக் எடுத்துகிட்டு வரவே இல்லை. அப்போ க்ளவுஸ் வேணும், எடுத்துகிட்டு வந்தேன். ஓ, வைஃபைல தான் கனெக்ட் ஆகுதா இது? இல்லை ப்ளூடூத் தான் போட்டுருக்கு. இல்லை வைஃபை கட் பண்ணோன்னே இதுவும் கட் ஆகிடுச்சு. மாமா போகலாம். பெட்ரோல் எங்கே பண்ணோம்? ஓகே. ஓகே பாய்ஸ், வருஷக்கணக்கில் கழிச்சு நான் ட்ரிப்பு போகிறேன். அதுவும் பாருங்க டிஜிட்டல் மேப்போட. இனிமேட்டு ஃபோன் வைக்க வேண்டிய இதே இல்லை. லெஃப்ட் போகணுமா ரைட்டு போகணுமா? இது நேராக தான்டா காட்டும். அவன் பெட்ரோல் போகிறதுக்கு எங்கேயோ கூப்பிட்டான்டா. பெட்ரோல் பங்க் நீ தானே கூப்பிட்டு போகிறேன்ன போகிற வழியில். இங்கே பாரு, மேப் இங்கேயே இருக்குது, இதை வச்சு வா. இது பஞ்சாப் மேப்பா? கடைசியா சிக்கிமுக்கு இப்படி உட்காந்தியாடா என் கூட. இடுப்பு லாக் பண்ணாதடா, வளைக்க முடியல வண்டி. என்ன இறங்கி பஸ்ஸில் வரியா? 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடு, பவர் போடு. அங்கேயே போயிருக்கலாமோ? க்ளவுஸ் போட்டு இப்படி சவுக்குதா? இந்த கிளச் ஒயரு நல்லா தான் இருக்குது. கூடி சீக்கிரம் மாற்ற வேண்டிய நிலமை வரும்னு நினைக்கிறேன். என் ஃபோன் அங்கே தானே இருக்குது. பர்ஸு வீட்டில் செயின் லூப் அநியாயத்துக்கு 600 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க சார். நான் பர்ஸு வீட்டில் வச்சுட்டேன்னு சொன்னேன்ல, காசு இல்லைன்னு வச்சுட்டேன். சேலம்லேருந்து இப்போ யானைமலை இருக்குல்லண்ணா, ஆனைமலை, அங்கே போயிட்டு அங்கேருந்து ஊட்டிலேருந்து அப்படியே வயநாடு, கேரளா ஃபுல்லாக சுற்றிட்டு கன்னியாகுமரியிலேருந்து மறுபடியும் சேலம். என்ன ஒரு 2000 கிலோமீட்டர் வந்துட மாட்டாங்க சுற்றி வர போது. வேறு என்ன வேலைண்ணா, இதுதான் நமக்கு வேலை. அப்படியே போக வேண்டியது தான். தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. லவ் யூ டூண்ணா. அக்கா எனக்கு அந்த அண்ணன் ப்ரப்போஸ் பண்ணாங்க. தேங்க்ஸுக்கா.
லவ் யூன்னாங்க ஐ லவ் யூ டூ அப்படின்னேன். 600 ரூபாய் நீங்கள் ஜிபே பண்ணீங்க, அவங்க 650 ரூபா பண்ணிட்டாங்க. அது மாறி வந்து இந்த 50 ரூபா ஜிபே பண்ணிட்டு வந்துரு. பில்லு தரீங்களாக்கா? 50 ரூபா ஜிபே பண்ணிட்டு வந்துடுறா. ஆனால் ஸ்பீடா மீட்டரில் எதுவுமே ஏறலையே. ஏறுது. மாமா அந்த அண்ணன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஐ லவ் யூன்னாங்க. ஐ லவ் யூ டூண்ணே அப்படின்னேன். இது டுபக் டுபக்குன்னு கீழே வந்துடுது மாமா. லூஸாக இருக்கு. இல்லைக்கா அது சன்ஸ்க்ரீனு. சரி அவர்கிட்ட கேட்குறேன். அவர் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. வால்பறையில் தான் இருக்கிறாராமா. எவ்வளோக்கு போடுறீங்களோ அவ்வளோதான் வரும் அப்படின்னாங்க. நான் சரின்னு 600 ரூபாய்க்கு போட்டேன். எப்படி 650 ரூபாய்க்கா போட்டாங்க? நீ ஸ்பீடா மீட்டர் பார்த்தியா? கிலோ இது வண்டி பெட்ரோல் மீட்டர் பார்த்தியா? இது அந்த அக்கா போட்டுட்டே பார்க்கவே இல்லை. அந்த அக்கா 620 போறப்ப தான் அவங்க பார்த்தாங்க. டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியல அந்த அக்காவால். அதெல்லாம் 660க்கு வந்துட்டு அங்கே வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்களா? நம்ம விளாகர்னால நின்று பேசிகிட்டு இருந்தோம். இதே நம்ம ரைடராக இருந்தோன்னா அப்படியே சொயின்னு எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியிருப்போம். அப்போ 50 ரூபா அந்த அக்காவுக்கு தான் நட்டமா? ஷிட், பரவாயில்ல. நம்ம 50 ரூபா உங்களுக்கு நஷ்டம் ஆகாமல் விட்டு வந்திருக்கோம். ஏன்ட்ட எல்லாமே இருக்குது. ஹெல்மெட் போட்டிருக்கேன். என்னதான் வண்டி ஓட்டிட்டு வந்தவங்க பின்னாடி வண்டி ஓட்டிட்டு வந்தவங்க மட்டும் வரட்டுமா? இவர் ஜாலியாக தானே பேசுறாரு. எங்கள் ஊர் போலீஸ்லாம் நீ பார்க்கணுமே. ஒரு பையனை அடிச்ச கொண்டுட்டாங்க விசாரணைன்னு பேரில். அஜித் குமார் பாவம். செவனேன்னு வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. சரி போலாமாம்மா? மாமா நான் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிறதுனால நம்மளை ரைடர்ன்ட்டு சொன்னனால அட்வைஸ் பண்ணி விட்டாரு. இல்லையா? நானா ஒரு தடவை சொல்லணுமாடா? டேய் ஃபோன் பேக்லேயே தான்டா இருந்துச்சு. எங்கடா வைஃபை வேற கட்டுன்னு வருது. ஃபோன் பையில தான் இருக்கா? நாங்க மறுபடியும் வண்டி நிறுத்திட்டாங்க. நம்ம என்ட்ரி போட்டு தானே வந்தோம். நம்ம என்ட்ரி படாமல் ஓடி வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க. நம்ம தான் 2 வண்டிக்கு என்ட்ரி போட்டோமே. போட்டாச்சுல்ல என்ட்ரி போட்டது ஒரு போட்டாச்சு. ஓகே, 2வது இதுவும் தாண்டியாச்சு. அருளை வந்துட்டு இவர் போலீஸ் இல்லை, வாட்ச்மேனு. இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். கப்புள்ஸ் பிடிக்கிறாங்க லவ்வர்ஸா இதான்ட்டு. நாங்கள் மேரீடுங்க அப்படின்னு கோடு ஏதோ பேசுகிறாங்க. நிறைய பேசுகிறாங்க. ஆமாம், அதுவும் நம்ம செக் பண்ணோம். லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ பண்ணுறாங்கல்ல. அருளே இப்போ நம்ம கேரளாக்குள்ளார என்ட்ரி ஆக போகிறோம். அங்கே பேர் பாலக்காடு. அக்கா ஊருக்கு வரண்டா. இதுதான் கேரளா. லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு போகலாமா? ஒரே நல்ல ஒவ்வொன்று கோடீஸ்வரன் ஆயிடலாம். என்ன சொல்கிற? நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்டா. மாமா லாட்ரி டிக்கெட் வாங்கவா? அதான் அங்கே இருக்கு பேர் கடை. சாப்பிட்றலாம். மணி 10 ஆயிடுச்சு. அக்கா போங்க. உன்ன காரணம் சொல்லி தான் சாப்பிடலான்னு பார்த்தா நீ வரும்போது சாப்பிடலான்னுங்கிற. அங்கே பேர் லைட்டாக சாப்பிட்டு அங்கே போய் மதன்னு ஒரு தூக்கத்தை போடுறோம். ரிட்டர்ன் வரோம். இதோட நல்ல டே இது பேக்கரி தான்டா. கண்ணு தெரியாதவன். பேக்ஸே
ஆனால் இட்லி இருக்குங்களா? இட்லி இல்லை, தோசை, மசாலா நெய் ரோஸ்ட்டு. நெய் ரோஸ்ட்டா? நெய் ரோஸ்ட்டு. நெய் இல்லாமல் ரோஸ்ட் தருவீங்களா? நெய் ரோஸ்ட்டு பில்லு வாங்கணுமா? வீட்டுக்கு வாங்களா? நானாச்சா இன்னைக்கு சாப்பிட்டு தான் பேசினேன். அக்கா சாப்பிட்றேன் பேசுகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள் தானே, எல்லா பேச்சுலர்ஸும் கட்டிங் போடுவாங்கல்ல, கேப் எடுத்தா ஃபுல்லே போடுவாங்கல்ல. அக்கா இவ்வளோ நேரம் மாமா அக்காட்ட ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்கு மாமா. நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டலுக்கு வந்தோமா, அப்ப பேச ஆரம்பிச்சு ஒரு ரிட்டர்ன் வர வரைக்கும் பேசிட்டே இருந்தாரு. அக்கா 2 வார்த்தை பேசினா அவர் பேசுறதே நிறுத்திட்டாரு. வா இந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி உட்காரணும் ஒரு பிரிவியன் ஃபீஸ்ல கிளாஸ் எடுக்கிட்டா மாச ஃபீஸ் 15,000 ரூபா வரியா? எனக்கு ஒரு நாள் சொல்லி கொடுங்க போதும். ஒரு நாள் ஃபீஸ் 1500 ரூபா. சரி, ஊருக்கு போனவங்க சொல்லுங்க. முன்னாடியே மெம்பர்ஷிப் கார்டு வாங்கணும். மெம்பர்ஷிப் ஒரு 2500 ரூபா. இல்லைங்க எனக்கு வேண்டாம், நான் எதுவுமே கற்றுக்க விரும்பல, நான் யூடியூப் பார்த்து கற்றுக்கிறேன். ஏறு இப்பலாம் தாத்தா டச் ஃபோன் வச்சிருக்காருடா. ஆ இப்போ பின்னாடி ஏறி உட்காருவோம்ல, அப்போ நான் இந்த குட்ரஸ்ல காலை ஊனி மேலே ஏறவா? ஆமாம் அப்படிதான் ஏறணும். ஓகே, அப்போ கால் ஊனிடும். இதோட 5வது டைம் இடிச்சிருக்குடி ஹெல்மெட்டு. ஒன்றும் இல்லை, கிட்ட வராத, வைசர் தூக்கிக்கலாம், ஆனால் கிட்ட வர வேணாம். இப்படி குமியாத, அப்படி நிம்மதியாக உட்காரு. குடிக்கிறதுக்கு நீ தான் உன் பாடி ஸ்ட்ரென்த் பண்ணி வைக்கணும். பாடி ஸ்ட்ரிப்பாக வச்சுக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. நீ இப்படி இப்படின்னு வந்துட்டு போகிற, ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இதுனடா எதுவுமே காட்டாமல் இது மட்டுமே காட்டுது. வந்துருச்சு. மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அக்காட்ட சொல்லி ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லு பாரு, அமைதியாயிருவாங்க. ஸ்பாட்டு பக்கமாக வந்தாச்சு, மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சார். ஆனால் கிளைமேட் நல்லா இருக்குது. எவ்வளோ நாள் ஆயிடுச்சு இந்தமாதிரி கிளைமேட்டில். ஃபஸ்ட்லாம் காரில் உட்காந்துப்பேனா, அதனால குளிர் வெயில் மழை இதெல்லாம் எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் இந்த பைக்கில் வந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல் எல்லாமே நல்லாயிருக்கு. என்ன ஒன்று, கை தான் பயங்கரமாக வலி எடுக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இந்த பெயின் இருக்கிறதுனால நான் சீக்கிரம் தூங்கிடுவேன். இப்படி தான் எதுவுமே இல்லாமல் காரில் ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வரேன்னா, அதனால நமக்கு பாட்டி ஆத்திங் கீழே குமிஞ்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு தூக்கம் தெரிஞ்சு போச்சு. டயர்டுன்னு சொல்லிட்டு கீழே நிறுத்திட்டு இருந்தேன். நான் மேப் பார்த்துட்டு இருந்தேனா, இன்னும் நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி தான் பார்க்கணும் போலே. சப்டைட்டில் பார்த்துட்டே படம் பார்க்கணும்ல, அதுமாரி மேப் பார்த்துக்கிட்டே பார்க்கணும். இறக்கம் வேறையா, கொஞ்சம் ஜர்க் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நம்ம எங்கேயோ பண்ண புண்ணியத்தில் ஒரு செகண்ட் தப்பிச்சிட்டோம். நம்ம என்ன ஸ்பாட் தெரியுமா, ஆல்ரெடி நம்ம ஆனைக்கட்டி ஏதோ ஒரு கட்டி இங்கே கேரளாக்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஒரு ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒம்மால, இது கெட்ட பேர்லாம் இல்லை, ஸ்பாட்டோட பேரே அதுதான். நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு மேப் காட்டுறேன் பாருங்க. ஒம்மால வியூ பாயிண்ட் அது பேர். அங்கே தான் நம்ம போகிறோம். அங்கே எதுக்கு சார் இப்போ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ பாயிண்ட்லாம் ரசிக்க தான். எப்படி இருக்குது பாருங்களேன், க்ரீனிஷ், லைட்டாக மழை, ஈரமான ரோடு, மொழுக்கட்டின் டயரு, கார்னிங் போட்டால் வழுக்கும் டயரு. இதுதாங்க பீஸ்ஃபுல்லு. அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே மறந்துருச்சு. அந்த பைக்கில் இப்படி நேக்காக வளையுமல்ல, அது எல்லாமே மறந்துருச்சு. ஆனால் காரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன். ஒரு சின்ன சவுண்ட் இருந்தாலும் அது எதனால் சவுண்டு வருது, ஏன் சவுண்டு வருது, என்ன பண்ணோம் நம்ம அப்படின்னு வரைக்கும் தெரியும். ஆனால் பைக்கில் கர்ரா முர்றானுங்குது பிரேக் பிடிக்கும் போது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது எனக்கு. வேற பின்னாடி வேற ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு இருக்காங்களா. இத்தனை வருஷமா நம்ம 7 வருஷமா கப்புள்ஸாக சுற்றிட்டு, இப்போ நான் பாருங்க ஒரு மொட்டை பையனை வச்சுட்டு சுற்றிட்டு கிடக்கிறேன். ஓய், இப்போ தானே கேர்ள் பாப்பா பிறந்தாங்க. ஸோ வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 to 6 மாதமாச்சும் எங்களால் பைக்கில் எங்கேயும் சுற்ற முடியாது. காரில் சுற்றணுன்னாவே என்ன பண்ணணும்னா, இன்னொரு செப்டம்பர் முடியணும்.
சொல்லப்போனால் செப்டம்பர் முடியணும். அதுக்கப்புறம் தான் எங்களால் எதாவது சுற்றணும். அப்புறம் சுற்ற ஆரம்பிச்சுன்னா என்ன 24 ஹவர்ஸும் சுற்ற வேண்டியது தான். 2 வருஷம் சுற்றாமல் வீட்டிலே உட்காந்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் சுற்ற மாட்டோமா என்ன? இன்னும் ஒரு 5 மாதம் தானே. இங்கெல்லாம் குதிர்கலமாகவே வராங்க. ஆ டேய் நான் ஸ்லோவாக தான்டா போகிறேன். சரி இருங்க, ரைனிங் மோடு மாற்றிடலாம். வண்டி ரொம்ப வழுக்குது. ஒன்று தான் மாற்றணும். அப்போ ஏபிஎஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணலையா? அது நீ வாங்கி கொடுத்துருவல அப்புறமேட்டு. இது மோடு மாற மாட்டேங்குது. இப்போ மாத்திர வண்டி நிறுத்தி தான் மாற்ற முடியுது. முன்னெல்லாம் ரன்னிங்லேயே மாற்ற முடிஞ்சிச்சு. வாங்க நீ 7 கிலோமீட்டர் தான் போவோம். போலாமாக்கா? நாங்கெல்லாம் புயல் வேகத்தில் போவோம். ஓகேவாண்ணா, ஓரளவுக்கு அது உட்காந்து வரலாம். ஓகே.